வீட்ல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா? அப்படி வேல் வச்சிருந்தா அதுக்கு என்ன பாட்டு சொல்லணும்? இப்படி நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டில் தாராளமாக வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். நல்ல ஒரு சீக்கிரமாக ஒரு காரியம் நடக்கணும், ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா வேல் வழிபாடு நீங்கள் அவசியம் பண்ணுங்க. முக்கியமாக யாராவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தா, யாராவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அவங்க வேல் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். கோவில்களுக்கு போகும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது வேலை வணங்கலாம். அப்படி வேல் வச்சு நாங்கள் கும்பிடுறோம், ஆனால் அதை எப்படி கும்பிடணும்னு எங்களுக்கு தெரியலை, என்ன பாட்டு சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. எதிரி தொல்லை இருக்கு, ஒரு நோயால கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதியினுடைய தசை வந்தா கடன், நோய், எதிரி தொல்லை இருக்கும் இல்லையா? அப்ப கடன் பிரச்சனை தீரணும், எதிரி தொல்லை தீரணும், நோய் தீரணும், நாங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேல் வழிபாடு நீங்கள் வீட்டில் தாராளமா பண்ணலாம். வேல் வச்சு வழிபாடு பண்ணும்போது வேல்மாறல் படிக்கலாம், சொல்லலாம், வேல் விருத்தம் சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எளிமையாக ஏதாவது பாடல் இருக்காமா அப்படின்னு என்னோட அலுவலகத்துக்கு நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த பதிவு. நீங்கள் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே தொழில் விருத்திக்கு சஸ்திர பந்தம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சஸ்திர பந்தம் அப்படியே வேல் வடிவத்தில் தான் இருக்கும். அதற்குரிய பாடலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டையும் நீங்க சொல்லலாம். குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கை வேலே. இதுதான் பாட்டு. நக்கீரர் பாடிய இந்த பாடலை வேல் வழிபாடு செய்யும் போது நீங்க சொல்லுங்க. வீட்டுல வேல் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பாடலை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நம்ம என்னென்ன பாட்டு சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பவும் இந்த பாடலை சொல்லி நாம வழிபாடு செய்யலாம். யார் ஒருவர் வேல் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கேட்டது மிக விரைவில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முக்கியமா யாரெல்லாம் பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு 6ல் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினா அல்லது 6ஆம் அதிபதியினுடைய தசை நடந்தா நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் வேல் வழிபாடு பண்ணுங்க. இந்த பாடலை ரொம்ப எளிமையான பாடல், 4 வரி தான். இதை சொல்லி நீங்க வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.